Hi friends, welcome to SR Academy. Group 1 எக்ஸாம் 2022 இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் அனைத்திற்கும் நாம் விடை காண போகிறோம். இந்த வீடியோக்கள் கணக்குகள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு ஷார்ட்கட் ஐடியாஸும் கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பு காண்க. இதில் இந்த படத்தை நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. டிஃப்ரென்ஸ் 1 கியூப் பண்ணால் 1. ஓகேங்களா? அப்போ 7 2 மைனஸ் பண்ணால் 5 கியூப் பண்ணால், அதாவது 5 × 5 × 5 5இன் முப்படி கண்டுபிடிச்சா 125. இங்கே பாருங்கள் 11 8 டிஃப்ரென்ஸ் 3, அதை கியூப் பண்ணால் 27. இப்போ என்ன இருக்குது? இங்கே டிஃப்ரென்ஸ் 6, அதை கியூப் பண்ணால் 216. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, ஃபைண்ட் த காமன் ரேஷியோ, பொது விகிதம். ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸில் இந்த பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். கூட்டு தொடர் வரிசைன்னு ஒன்று இருக்குது, பெருக்கு தொடர் வரிசைன்னு இருக்குது. பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு R is equal to T2/T1. அதாவது இரண்டாவது உறுப்பு, இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு. இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் நாம் டிவைட் பண்ணணும். 0.015 டிவைடட் பை 0.15. ஸோ இதை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே புள்ளி இருக்குது இல்லையா? இங்கே புள்ளிக்கு அடுத்து 3 டிஜிட் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குது. ஸோ இதில் பெரிய நம்பர் பெருசு 3 டிஜிட். அப்போ மேலேயும் கீழேயும் நாம் 1000ஆல் பெருக்கிறோம். ஏன் சார் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு முழு எண்களாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு எண்ணை 1000ஆல் பெருக்கும் பொழுது அதன் புள்ளி 3 இலக்கங்கள் வலதுகை பக்கம் நகரும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 15 டிவைடட் பை 150 இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/10, தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கூடுதல் காண்க. ஃபைண்ட் த சம். இப்போ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு n ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். n-க்கு பதிலாக 19 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ n போடுறேன் 19, அதுவும் கூட 1 கூட்டுங்க 20. இப்போ இந்த 19ஐயும் 20ஐயும் கூட்டி அடுத்தது போட்டுருங்க 39. நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். டிவைடட் பை 6. இப்போ 2 6, 13 39. இதை பார்த்தீங்கன்னா 10. இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2470. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார். அதே போல் பி ஏ எடுத்துக்கொள்ளும் நாட்களில் பாதியை எடுக்கிறார். அதாவது அவர் 18 நாளில் முடித்தா இவர் 9 நாள்லேயே முடிச்சிடுவார். எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் வேலையின் அளவு என்ன? ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன தான் கேட்டிருக்காங்க. இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்கல. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா AB/A+Bன்றது தான் ஃபார்முலா. AB அப்படின்னா முதல்ல ரெண்டுத்தையும் பெருக்குங்க. இது A, இது B. ஸோ பெருக்கிறோம் 18 × 9 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம் 27. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 9 27, இதை அடித்தோம்னா 6. இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் அந்த வேலையை முடிப்பார்கள். அப்போ ஒரு நாளில் எத்தனை பங்கு வேலையை முடிப்பாங்க அப்படின்னா, இதனோட தலைகீழி 1/6 தான் சரியான விடை. ஸோ எப்பயுமே எத்தனை நாளில் முடிக்கிறாங்களோ அதனுடைய தலைகீழி தான் ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் பங்கு. அடுத்த கேள்வி, உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். பக்கம் ஏ கனசதுரம் கியூப் சொல்கிறாங்க.
அதனை உருக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கனசெவ்வகம் செய்கிறாங்க. எப்படின்னா 18 சென்டிமீட்டர் நீளமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கனசெவ்வகம் கியூபாய்டு செய்கிறாங்க. இப்போ புதுசாக உருவாக்கப்படுகின்ற அந்த கியூபாய்டோட உயரம் என்ன? முதல்ல கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிப்போம். கன அளவுக்கான ஃபார்முலா ஏ கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ 12 சொல்லிட்டாங்க. 12 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1728. அவ்வளோதான். அடுத்தது இதை என்ன பண்ணுறாங்க, புதுசாக கன செவ்வகத்தை உருவாக்குறாங்க இல்லையா? அப்போ கன செவ்வகத்தின் கன அளவு எல்பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 1728. ஏன்னா இதை உருக்கி அப்படியே செய்கிறாங்க. இப்போ எல் என்ன கொடுத்துருக்காங்க, 18 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி 16, ஹெச் என்பது ஹெச்ஏ தான், ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1728. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1728 டிவைடட் பை 18 பெருக்கல் 16 விச் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அனைவருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. என்னன்னா இதற்கு முன்னாடி நடைபெற்ற 7 கொஷின் பேப்பர் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது, அதுவும் ஆன்சரோடு இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். ஜென்ரல் ஸ்டடீஸ் உட்பட எல்லா சப்ஜெக்டும் வந்துடும். மேத்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டும். எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 16,000க்கு அசல் 16,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, 9 மாதங்கள். அப்போ என் மாதங்களில் இருக்கக்கூடாது, எப்போதும் ஆண்டுகளில் தான் இருக்கணும். ஸோ 9 மாதத்தை நம்ம எப்படி போடலாம்னா 9/12 வருடங்கள்னு போடணும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், நம்ம 9 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறதால இப்படி போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. 3/4 வருஷத்துக்கான நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 400 whole to the power 4n. சார் எப்படி சார் 400 4n வருது அப்படின்னு கேட்குறீங்க தானே? இப்போ கால ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 4 காலாண்டு இருக்கு இல்லையா? அதனால இங்கே 400 வந்துடும், இங்கே 4n வந்துடும். இதுதான் ஃபார்முலா. இதை நாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கூட்டுத்தொகை கிடைக்கும். கவனிங்க, கூட்டு வட்டி கிடைக்காது, கூட்டுத்தொகை தான் கிடைக்கும். முதல்ல கூட்டுத்தொகையை கண்டுபிடிப்போம். 16,000 இன்ட்டு 1 + R என்பது 20% பை 400 டு த பவர் 4n. 4 அப்படியே போடுறேன், எண்ணுக்கு பதிலாக 3/4ன்னு போடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், அடுக்கின் அடுக்கு, இதில் இதுவும் இதுவும் பெருக்கல்ல இருக்கிறதால கேன்சல் ஆகிடுது. 16,000 அப்படியே வந்துடுது. ஒரு 20 20 20 20 400. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சுருக்கனா 21/20. இது கியூபு. இதை நாம் சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2522ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அந்த இடத்துல கியூப்னு இருக்கிறதால அதை நான் 3 தடவை பெருக்கியாச்சு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இந்த 3 ஜீரோவை இந்த 3 ஜீரோவுக்கு அடித்தாச்சு. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8 வருதா? அப்போ 2 8 16. இப்போ மிச்சம் இருக்கிறத நாம் பெருக்கி போடணும். 21 21ஆல் பெருக்கினா 441. அதுவும் கூட 2யும் 21யும் பெருக்கினா 42 பெருக்கல் இது 441. இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா 18,522. நாங்கள் சார் ஆன்சரே காணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கூட்டுத்தொகை தான். இந்த
கூட்டுத்தொகையிலிருந்து அசல் பிரின்சிபலை நாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைத்துவிடும். ஸோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 2522. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2,000 கொடுக்கும்? அசல் 10%, வட்டி வீதம் R=10%, 10,000 ரூபாய். இது 2,000 ரூபாய் நமக்கு தனி வட்டியாக கிடைக்குது. அப்போ ஃபார்முலா படியும் நீங்கள் போடலாம், இல்லை கசிங்லேயும் போடலாம். பாருங்கள், 10,000க்கு 10%னா ஒரு வருஷத்துக்கு 1,000 ஆகும். அதாவது ஒரு 0 அடிச்சிடுவோமா? அப்போ 2 வருஷத்தில் 2,000 வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி. இல்லை ஃபார்முலா படி தான் போடுவோம் சார் அப்படின்னாலும் போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அடுத்த கேள்வி, ஒரு மகிழுந்து கார் 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி 30 நிமிடங்களில் கடக்கும். அப்போ அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம். முதல்ல 90 கிலோமீட்டர், இது அதே வேகத்தில் தான் போகுது. முதல்ல 90 கிலோமீட்டர் செல்ல ஆகும் நேரம் 2 மணி 30 நிமிடம், அதாவது 150 நிமிடம். ஓகேங்களா? இதை நான் நிமிடத்தில் மாற்றிட்டேன். இப்போ அது 210 கிலோமீட்டர் போகணுமா? அப்போ எத்தனை நிமிடங்கள் ஆகும்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அதை மணிக்கு மாற்றுவோம். இப்போ தூரம் அதிகரிக்கும் பொழுது நேரமும் அதிகரிக்கும். கரெக்டு தானே? ஸோ தூரம் அதிகமாகும் போது போகிற நேரம் அதிகரிக்குது. இது நேர்மாறுபாடுன்னு வச்சுக்குவோம். நேர்மாறுபாடுன்னா பை போடுங்க, = போடுங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க, வந்துடும். சார் ஒன்று கவனிங்க, என்ன அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கே சார், டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் × டைம். அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா அது ரொம்ப லேட் ஆகும். இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. 3 9, 5 5. இப்போ 1 3 7 21, 0 அப்படியே போட்டாச்சு. எக்ஸ் இந்த பக்கம் வந்துடுது. எக்ஸ் 5 × 70 350 நிமிடம். அதாவது 5 மணி நேரத்துக்கு 300 நிமிடம். 5 மணி கூடுதலாக 50 நிமிடம். ஓகேவா? 5 hours and 50 minutes. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 2 நேர்வட்ட உருளைகள் சிலிண்டர், இதனுடைய விகிதம், ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை R1:R2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து அவற்றின் உயரங்களின் விகிதம் H1, height, H2. இதனுடைய வலைபரப்புகளின் விகிதம். இப்போ விஷயம் என்னன்னா, உருளையின் வலைபரப்பு இது என்ன? ரேஷியோ ஆஃப் CSA. CSA அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதனுடைய வளைந்த பரப்புக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னா 2πRh தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πRh. இங்கே 2 உருளை இருக்குது. ஒரு உருளையை R1H1 வச்சுக்குவோம். அடுத்த உருளையை 2π × R2H2 வச்சுக்கிறோம். இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த விகிதத்தை தான் கண்டுபிடிக்கணும். 2πயும் 2πயும் கேன்சல் ஆகிடுச்சு. மற்றதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். R1 என்ன? 3, H1 5 R2 2, H2 3. ஸோ இதை நம்ம 3 கேன்சல் ஆகிடும். இது விகிதன்றதால 5:2ன்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எஸ்ஆர் அகாடமி குரூப் 1 மேத்தமெட்டிக்ஸில் இதுவரை நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த சொல்யூஷன் வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஃப்ரீ. ஆமாங்க, ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோவும் ஃப்ரீ. அதோடு சேர்த்து மேத்ஸ் டாபிக் வீடியோஸும் போட்டிருக்கோம், இதுவும் ஃப்ரீ. வீடியோஸ் எல்லாமே ஈஸியான எக்ஸ்பிளனேஷனில் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட்ஸ் அனைத்தும் சொல்லித்தரப்படும். இந்த வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சக்ஸஸ் தான் எங்களோட ப்ரியாரிட்டி. அடுத்த கேள்வி, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, பாலினாமியல்.
அதே போல் இதுவும் ஒரு பாலினாமியல். இந்த பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x² + 5x + 7. அவற்றின் மீபோமாவின் மதிப்பு என்ன? எப்படி கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். ரெண்டு பாலினாமியலை பெருக்கினா நமக்கு p ஆஃப் எக்ஸையும் q ஆஃப் எக்ஸையும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்க்கு சமம். ஓகேங்களா? ஹெச்சிஎஃப்னு சொல்லலாம், ஜிசிடின்னு சொல்லலாம். மீபோமா அப்படின்னா எல்சிஎம். ஓகேப்பா? இப்போ இதை பயன்படுத்தி நாம் என்ன பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஹெச்சிஎஃப் இங்கே வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? இப்போ பி ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஹெச்சிஎஃப். பி ஆஃப் எக்ஸை ஹெச்சிஎஃபால் டிவைட் பண்ணலாம். சார் ஏன் சார் கியூ ஆஃப் எக்ஸை பண்ணல அப்படின்னா, நீங்கள் ஆன்சரை பாருங்கள். இந்த கியூ ஆஃப் எக்ஸ் எல்லாத்துலேயும் அப்படியே இருக்குது. பாருங்கள், இந்த பாலினாமியல் எல்லாத்துலேயும் அப்படியே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸை மட்டும் ஹெச்சிஎஃபால் டிவைட் பண்ணதால் இங்கே போட்டிருக்காங்க. இதை நாம் டிவைட் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாலினாமியலோட டிவிஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உள்ளே இருக்கிறது தான் பி ஆஃப் எக்ஸு, வெளியே இருக்கிறது x² அதாவது ஹெச்சிஎஃப். இதை எப்படி சார் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்பரை எடுத்துக்கிறோம், உறுப்பை எடுத்துக்கிறோம். அதை வெளியே இருக்கிறதுல உறுப்பால் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், x² கிடைக்கும். இந்த x²ஆல் டோட்டல் டேர்மையும் இந்த மொத்த பாலினாமியலை பெருக்கிறோம். பெருக்குனா என்ன வருது பாருங்க, x⁴ + 5x³ + 7x². இதை நாம் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகிடுது. -2x³ - 2x² வருது. அதுக்கு அடுத்தது இந்த 26xஐ நாம் கீழே கொண்டு வரோம். இப்போ வெளியே திரும்ப முன்ன மாதிரியே இதை எடுத்துக்கிறோம், -2x³ எடுத்துக்கிறோம். வெளியே இருக்கிற ஃபஸ்ட்டை எடுத்துக்கிறோம், x². இப்போ என்ன வரும்னா -2xன்னு வரும். இப்போ இந்த -2xஐ இங்கே போடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த -2xஆல் ஒட்டு மொத்த பாலினாமியலை பெருக்கிறோம். -2x³ - 10x² - 14x. ஸோ திரும்பவும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், எல்லாமே ப்ளஸ்ஸு. இது கேன்சல் ஆகிடுது. இங்கே 8x², இங்கே என்னென்னா 40xன்னு வருது. அதுக்கு அடுத்தது திரும்பி இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது, 8x². அங்கே வெளியேகிற முதல் உறுப்பு x² இஸ் ஈக்குவல் டு +8. அப்போ அந்த +8 இங்கே போடுவோமா, போட்டோம் அப்படின்னா 8x², இங்கே இந்த 56ஐ இறக்கிடுறேன், ப்ளஸ் I8 40 40x 7 8 56 ப்ளஸ் 56 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 0 ஆயிடுச்சா? இப்போ இது எங்கே வருது, x² - 2x + 8. ஸோ இது எங்கே வருது அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். மீதி எல்லாம் ப்ளஸ்ஸு, இதுவும் இங்கே ப்ளஸ். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த ஒரு ஜோடி எண்கள் சாப்பக எண்கள், கோப்ரைம்ஸ். இப்போ கோப்ரைம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 நம்பர் இருக்கும், அது ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது ரெண்டுத்துக்கும் பொதுவான டிவைசர் அல்லது ஃபேக்டர் வகுத்தி இருக்காது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஒன்று செக் பண்ணுவோமா, இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும், அதனால் இது கிடையாது. இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது, இதுதான் ஆன்சர். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இது 7ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும், இது 23ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு தேயிலையின் விலை 20% அதிகரிக்குது. அப்போ வீட்டில் தேயிலை பயன்படுத்துகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, செலவு அதிகரிக்கக்கூடாதுன்னு நினச்சி தேயிலையை கம்மியாக பயன்படுத்தலாம், டீ கம்மியாக குடிச்சிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க எத்தனை சதவீதம் டீயை குறைச்சிக்கணும்? முதல்ல ஒரு விஷயம், தேயிலை 100 ரூபான்னு வச்சுக்குவோம். தேயிலை அதனுடைய விலை 100 ரூபாய்.
100 கிராம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? பயன்பாடு 100 கிராம். இப்போ தேயிலையின் விலை 20 ரூபாய் ஏறிடுச்சா? அப்போ 120 ரூபான்னு ஆயிடுச்சு. 20% ஏறிடுச்சு. அப்போ பயன்பாடு 100ல் இருந்து ஒரு எக்ஸ் அளவுக்கு குறைச்சிக்கிறாங்க. எவ்வளோ குறைச்சிக்கிறாங்க? எக்ஸ் அளவுக்கு குறைச்சிக்கிறாங்க. இப்போ இவங்க குறைச்சிக்கிறதால இந்த செலவும் பாருங்கள் 100 கிராம் 100 × 100 விலையும் அளவும் ஓகேவா, பயன்படுத்தும் அளவும் இதுவும் இப்போ குறைச்சிக்கிறதால வந்த செலவும் சமம். இப்போ முதல்ல பாருங்கள் 100 × 100 இஸ் ஈக்குவல் டு 120 × 100 மைனஸ் எக்ஸு. இதை நாம் சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துட போகுது. 0 0 கேன்சல் ஆகிடுது. 6 2 12, I 2 10, 3 2 6. இது வந்து பார்த்திங்கன்னா 52 100. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 250 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே இருக்குது 100 மைனஸ் எக்ஸு. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் இந்த பக்கம் வந்துடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 250 பை 3. இதை எல்சிஎம் எடுத்தால் 300 மைனஸ் 250 50 பை 3ன்னு வரும். 3 16 16 3 48 மீதி 2 பை 3 போட்டாச்சு. கலப்பு பின்னத்தில் மாற்றிட்டேன். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கணக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி கேள்வி வரும். அடுத்த கேள்வி, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அப்படின்னா அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? எக்ஸின் 80% என்ன? எக்ஸின் 80% 576. மொத்த மதிப்பெண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை நாம் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 1 8 7 8 56 மீதி 1 2 8 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 720. ஆப்ஷன் சி தான் சரி. 720 மார்க்குக்கு எந்த டெஸ்ட் எழுதுவாங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. நீட்டில் 720க்கு 576 மதிப்பெண் பெற்றுள்ளார். இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, எஸ்ஆர் அகாடமியின் சார்பாக மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் நடத்துகிறோம். இதில் என்னென்ன சார் அப்படின்னா, மொத்தம் 20 தேர்வுகள் நடைபெறும். அதில் 4 முழு தேர்வுகள், மற்றது எல்லாமே டாபிக் வைஸ் கொஷின்ஸு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் என்ற விதத்தில் நீங்கள் ஃபுல் சாப்டரையும் மேத்ஸை ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். அதோடு சேர்த்து 4 ஃபுல் டெஸ்ட்டும் எழுதுகிறோம். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டோவுடன் உங்களுக்கு வந்துவிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.